இனிமே அவன் உன்னை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணானா அக்கா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சரி போ. அட்ரா சக்க. சிவா, இந்த பொண்ணு அப்படியே உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கால? நீங்க எப்படி எப்படிலாம் இருந்தா பிடிக்கும்னு சொன்னீங்களோ அத்தனை பொருத்தமும் இந்த பொண்ணுக்கு பக்காவா இருக்குல்ல? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாருங்க சிவா, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சரின்னு சொல்லுங்க, இப்பவே போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சிடலாம். என்ன ஓகேவா? பேசிடலாமா? ஐயோ ஐலி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன எதுலயாவது மாட்டி விட்டுறாத ப்ளீஸ் ஐலி. ஏங்க, நீங்க தானே அன்னைக்கு ஓடியோய் மன்னிச்சிருமா, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. வா வான்றேன். சிவா. என்ன சிவா, என்ன சொல்லிட்டு நீங்க தான் விழுந்துட்டீங்க. என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுறீங்களோ? நான் ஒண்ணும் உள்ள அர்த்தத்தோட கேக்கல, உண்மையாதான் கேக்குறேன். என்ன பேசுற நீ? அந்த பொண்ணு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ பார்த்தா நான் யதார்த்தமா அவளை புடிச்சேன். இங்க பாரு, அதுவும் வேணும்லாம் ஒண்ணும் இல்ல. விட்டு இருந்தா அவ என் மேலேயே விழுந்திருப்பா, அதனாலதான் புடிச்சேன். நீங்க உங்க மேல அவ விழுந்துட கூடாதுன்னு புடிச்சீங்க. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு உங்க மேல விழுந்துட்டாலே. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடியா? சிவா, இந்த பக்கம். என்னது, அந்த பொண்ணு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரா? நம்மள இல்ல, உங்கள. என்னையா? நம்பலையா? வேணும்னா நான் அந்த பக்கமா போறேன், நீங்க இந்த பக்கமா போங்க. அந்த பொண்ணை யாரு ஃபாலோ பண்றான்னு பாக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏய் ஏய் யா ஐலி, ஏய் அடியாத்தி எங்க ஆள உர்றா. ஐலி நில்லுங்க. அண்ணி, அங்க எல்லாரும் வளையல் போட்டுக்கிறாங்க, நீங்க போட்டுக்கலையா? எதுக்கு பொண்ணி? நான் தான் ஆல்ரெடி வளையல் போட்டிருக்கேனே. போட்டிருந்தா என்ன, இதையும் வாங்கி போட்டுக்கோங்க. வாங்க நீ. சித்திரத்தின் கையோடு வரும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் சித்தாக செய்யும் வளையல். வெளியூர்ல இருந்து வந்து ஆளுங்களையே அவன் அடிச்சு போட்டிருக்கான்ல, நாம அவளை சும்மா விடக்கூடாதுடா. அவனை நாம சும்மாவே விடக்கூடாது. அவனை நம்ம சும்மா விட்டுட்டோம்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் இல்லாம போயிரும். டேய், அந்த இந்திராணி குடும்பத்து ஆளுங்களை நம்ம இன்னைக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். நமக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை தான் நமக்கு கிடைக்கல. ஆனா இப்ப அந்த அம்மனோட முதல் மண்டகப்படியும் அந்த இந்திராணிக்கு தான் தர்றதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த மண்டகப்படிய வாங்கவே கூடாது. வாங்கறதுக்குள்ள அவங்கள நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. ஏய், நான் இப்ப சொல்றத எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க.
எங்களுக்கு எல்லா மரியாதையும் முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பரசுவ நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவரை நினைச்சு உங்களுக்கு என்னமா கவலை? அதான் போட்டியில தோக்கடிச்சு அவரை தலகுனிய வச்சாச்சுல. இன்னும் எதுக்காகமா நீ கவலைப்படுற? யோசிக்கிறதே அதனாலதாம்மா. அவன் நம்ம கிட்ட தோக்கறதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல. இப்பதான் அவனுக்கு கோபம் நம்ம மேல அதிகமா இருக்கும். அதான் ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு யோசிக்கிறேன். இந்த மரியாதை தாத்தாவுக்கு அப்புறம் நியாயமா நம்ம குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும். ஆனா நாம இத்தனை வருஷமா இங்க வராம இப்பதான் வந்திருக்கோம். ஊர் ஜனங்களே நமக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பாருமா. நாம இப்போ கோவில் சன்னதியில இருக்கோம். இங்க நியாயம் தான் ஜெயிக்கும். சரிம்மா, அப்ப இதையும் உன் கையால தான் வாங்கணும்.